திருப்பூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூர் பகுதியில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஊட்டியிலிருந்து சேலம், கோவையிலிருந்து சேலம், திருப்பூரிலிருந்து ஈரோடு என அடுத்தடுத்த பேருந்துகள் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பல்லகொண்டம்பாளையம் அருகே முந்த முயன்ற போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்து நின்றுள்ளது. அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திடீரென்று பிரேக் அடித்த போது பின்னால் வந்த பேருந்துகள் அடுத்தடுத்து போது விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்தால் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஊத்துக்குளி போலீசார் கிரேன் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்த அரசு பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த பகுதியில் கடந்த 6 மாதத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.